குருக்ஷேத்திர போருக்கு முன் கிருஷ்ணர் குந்தியிடம் கூறினார், அத்தை, திருமணத்துக்கு முன் உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது தெரியுமா? ஊருக்கே தெரியாத உண்மை உனக்கு எப்படி தெரியும் என்று கதறினாள் குந்தி தேவி. எனக்கு தெரியும், அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? அவன்தான் கர்ணன். நீங்கள் கர்ணனை கூப்பிடுங்கள். அவன் நம்மிடம் வந்து விட்டால் யுத்தம் கிடையாது. ஆனால் அத்தை, ஒருவேளை அவன் வரவில்லை என்றால் 2 வரம் கேளுங்கள். அந்த 2 வரங்களையும் வாங்கி கொண்டு வந்து விடுங்கள். நான் மற்றவையெல்லாம் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணரின் அறிவுறுத்தலின்படி குந்தி தேவி கர்ணனை சந்தித்து அவன் தனது மூத்த மகன் என்ற உண்மையை உடைக்கிறார். பாண்டவர்களுடன் இணைந்து விடுமாறு அவர் அழைத்தபோது, கர்ணன், தாயே, துரியோதனனை விட்டுவிட்டு என்னை வரச் சொல்கிறீர்களே, இந்த உலகத்தில் மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகிய 4 பேராலும் கைவிடப்பட்ட ஒரே ஆள் நான் தான். மாதா, பெற்ற நீங்களே என்னை ஆற்றில் விட்டீர்கள். பிதா, தந்தை யாரென்று தெரியாமல் வளர்ந்தேன். குரு, தகுதியிருந்தும் வித்தையை கற்க விடாமல் தடுத்தார்கள். தெய்வம், என் கவச குண்டலங்களை தானமாக பெற்று என்னை நிராயுதபாணியாக்கியது. வில்வித்தை போட்டியில் என்ன ஜாதி என்று ஒதுக்கி நான் அவமானப்பட்டு தலைகுனிந்து நின்றபோது தன் குருவையை எதிர்த்து நின்று அறிவிற்கும் வீரத்திற்கும் ஜாதி கிடையாது என்று பாடம் சொன்னவன் துரியோதனன். அன்று எனக்கு அங்க தேசத்தை அளித்து நீ சத்திரியன் என்று எனக்கு மகுடம் சூட்டி கௌரவம் அளித்தவனை, வாழ்வளித்தவனை இன்று போர் என்று வரும்போது எப்படி தவிக்க விட்டு வருவேன்? தனது நன்றியுணர்வையும் செஞ்சோற்று கடனையும் பாசத்தை விட மேலாக கருதிய கர்ணன் மிகவும் பணிவோடு குந்தியின் அழைப்பை மறுத்தான். குந்தி தேவி மிகுந்த வருத்தத்துடன் அங்கிருந்து கிளம்பினார். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் ஹரே கிருஷ்ணா என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.